மவனே, இன்னும் எப்படித்தான் இவளுக்கு எதிராக பிளான் பண்றதுன்னு தெரியலையே. நான் வச்ச கரண்ட் ஷாக்ல அந்த சாமுண்டீஸ்வரி மண்டையை போட்டுருவா, உன்னை எப்படியாவது ஈஸியா பிரசிடென்ட் ஆக்கிடலாம்னு நினைச்சேன்டா. ஆனா வழக்கம் போல அந்த டிரைவர் பையன் வந்து நம்ம திட்டத்தையெல்லாம் நாசமாக்கிட்டான். டேய், அவங்கிட்ட நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்குடா மவனே. அதான் சித்தப்பா எனக்கு அவமானமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இந்த எலெக்ஷன்ல மட்டும் நம்ம தோத்துறவே கூடாது. ஆமாடா, இதுல ஜெயிச்சு நான் பிரசிடென்ட் ஆனாதான் சாமுண்டீஸ்வரியோட மொத்த குடும்பத்தையும் அதிகாரத்தை யூஸ் பண்ணி அழிக்க முடியும். சித்தப்பா, என்ன விலை கொடுத்தாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆமாடா. என்னடா நமக்கு சின்ன ஒதுக்கிட்டாங்கண்ணே. டேய், நான் பூந்தொட்டி சின்ன கேட்டிருந்தேன், அதெல்லாம் ஒதுக்கிருக்காங்க. இல்லண்ணே, வேற சின்ன ஒதுக்கி இருக்காங்கண்ணே. வேற சின்னமா? என்னடா சின்னம்? அதை சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. என்னடா ரொம்ப லெங்க்தா கொடுத்துட்டானுங்களா? சொல்லவே கஷ்டமா இருக்கா? அப்படி என்னடா சின்னம் கொடுத்துருக்காங்க? அண்ணே, குப்பை தொட்டி சின்னம்ண்ணே. என்னடா சொல்ற? குப்பை தொட்டி சின்னமா? ஆமாண்ணே, எனக்கே கேட்டவனே ஒரு மாதிரியா இருக்குண்ணே. ஏண்டா மவனே, அதிகாரிங்க கூட நமக்கு துரோகம் பண்றாங்களேடா. போய் போய் குப்பை தொட்டி சின்னத்தை ஒதுக்கிருக்காங்க. சித்தப்பா, இதை வச்சுக்கிட்டு எப்படி ஓட்டு கேட்கறது? ஜனங்க கிட்ட உங்க ஓட்ட குப்பை தொட்டில போடுங்க நான் சொல்ல முடியும்? வாங்க, நம்ம அதிகாரிங்க கிட்ட போய் வேற சின்னம் கேட்போம். வாங்க சித்தப்பா. சரி, அண்ணே, அப்படிலாம் கேட்க முடியாதுண்ணே. ஏண்டா? பூந்தொட்டி சின்னத்தை 2 பேர் கேட்டதுனால குழுக்கள் முறையில சின்னத்தை ஒதுக்குனாங்கண்ணே. அதுல நமக்கு பூந்தொட்டி சின்னம் கிடைக்கலண்ணே, குப்பை தொட்டி சின்னம் தானே கிடைச்சிருக்கு. அதெல்லாம் மாத்த முடியாதுண்ணே. சரிடா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, போயிட்டோம். சித்தப்பா, எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கே. மவனே, விர்றா மவனே, இந்த குப்பை தொட்டியவே நமக்கு சாதகமாக்கலாம்டா. எப்படி? சொல்றேன் கேளு மவனே. ஜனங்க கிட்ட இந்த சாமுண்டீஸ்வரிய தோக்கடிச்சு தூக்கி குப்பை தொட்டியில போடுங்கன்னு சொல்லுவோம். தீமைகளை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்கன்னு சொல்லுவோம். எதிரிகளை எல்லாம் ஒட்டு மொத்தமா வளைச்சு தூக்கி குப்பை தொட்டியில போடுங்கன்னு சொல்லுவோம். இந்த ஊருக்கு தீமை செய்வாங்கல்ல, அவனுங்களை எல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போடுங்கன்னு சொல்லுவோம். இத பாரு மவனே, அரசியல்னு வந்துட்டோம்னா நமக்கு பாதகமா வர்றதையெல்லாம் நமக்கு சாதகமா மாத்திக்கணும். அதுதான்டா மவனே நம்ம சாணக்கியத்தனம். இத பாரு, இந்த சித்தப்பனோட சாணக்கியத்தனம் என்னங்கறத இந்த தேர்தல்ல நீ பார்க்க போற. என்னமோ சொல்றீங்க, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். நடக்கும் அவனே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இத பாரு, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே நாம பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவோம். இப்ப நாம கோயிலுக்கு போய் ஜெயிக்கிறதுக்காக ஒரு கும்பிட போட்டு வந்துருவோம். சரி, போலாம். வாமவனே, பாத்து வா.